ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தும்படியாக நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ மறுபடியும் ஆலயத்தில் வந்து கூடும்படியாக செய்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவோம், நீர் இந்த தேசத்திற்கு அதிகாரியுமாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை வணங்குகிறோம் ஆண்டவரே. 2 நாளாகவும் 7வது அதிகாரத்தில் வசனம் 14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். நம் தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சேமத்தை அறிவிக்கிறது முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துவோமாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்களை ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்திடும். ஹல்லேலூயா. Praise the Lord. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. பள்ள ஜீவன் வாக்கு தத்தங்கள் வரதெனக்காய் நீண்டதாலே சோஸ்திரம். ஆவந்திலே வரும் துணையே பாருக்கு நல்ல தீபமிலே. ஆவந்திலே வரும் துணையே பாருக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே, பலகரத்தாலே பாதுகாப்பே இந்த நாளே சோஸ்திரம். பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வெறுப்பினை. பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வெறுப்பினை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய் தன் செய்யை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை இந்த நாளே சோஸ்திரம். வரதென்றோ உள்ளங்கையில் பல்லவோ எங்கள் புகழிடமே. வரதென்றோ உள்ளங்கையில் பல்லவோ எங்கள் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. ஹல்லேலூயா. வேளையிலும் கூட நாம் எழுதுகிறோம். வெளியிலும் கூட நம் நற்கருணை ஆராதனைக்கு உள்ளாக நாம் கடந்து செல்லியிருக்கிறோம். தேவன் தாமே நம்மை வழி நடத்த வேண்டும். இந்த புதிய முறையின் கீழும் கூட தேவ ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறார். நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும்
நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும் அவரது கிருபையை நாடவும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரமாய் இருக்கிறார். நாம் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் அறிக்கை செய்ய இருக்கிறோம். முழங்கால் படியிடுவோம். ஒரு விஷயம் தேவனிடத்தில் நம் பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை கேட்க விரும்புகிறோம். தேவன் தாமே நம் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்க வல்லவராக இருக்கிறார். ஒப்புவிப்போம் ஒரு வினாடி. எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க அனுமதிக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக அவர் இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையை சேர்ப்பாராக. ஆமென். எழுந்திருப்போம். கர்த்தாவே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம் புகழை அறிவிக்கும். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சேர்ந்து செல்வோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசிய தினத்திலும் கூட நம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இந்த நேஷனல் டேலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேசம் எங்கும் கர்த்தருடைய துதியும் ஆராதிப்பும் எழும்புகிற சத்தம் ஒலிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:12 சொல்கிறது, கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கர்த்தரை நம் தேவனாய் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் நம் பாக்கியவான்கள். ஊற்றிடுமே உம் வல்லமையே. ஹல்லேலூயா. உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோமாக. இந்த நாளில்
தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய கட்டுக்களை உடைக்கிறோம். உம்முடைய வல்லமை தேசத்திற்குள்ளாக ஆண்டவரே சகல அக்கிரமங்களையும் கட்டுக்களையும் அகற்றெடுத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையின் அக்கினி ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை மூடுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சற்று நேரம் நாம் அமைதியாயிருந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை கொடுத்ததற்காய், இந்த தேசத்திலே நாம் வைத்ததற்காய் கர்த்தர் ஒரு சித்தத்தை நம் தேசத்தில் நமக்காக இங்கு வைத்திருக்கிறார். அது என்னவென்று கர்த்தாவே எங்கள் உள்ளத்திலே நீர் பேசும்படியாக இந்த நேரத்திலே நாம் அமைதலாய் இருந்து அந்த சத்தத்தை கேட்போமாக. Thank you Jesus. Thank you Lord. ஐசையா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்னும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லி வருவாய். ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை இந்த தேசத்திலே நீர் வைத்ததற்கு ஒரு சித்தம் உண்டு கர்த்தாவே. இந்த தேசத்திலே நாங்கள் பிறந்ததற்கு ஒரு சித்தம் உண்டு கர்த்தாவே. அது எங்களை நிறைவேற்றும்படியாக, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தாவே எங்களை எழுப்பி அருளும் ஆண்டவரே. யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டீரே கர்த்தாவே. இதோ நாங்கள் இருக்கிறோம் அப்பா, இதோ நாங்கள் இருக்கிறோம். எங்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை அனுப்பும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இதோ எங்களை அனுப்பும் கர்த்தாவே. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவுடைய விசேஷ ஆசீர்வாதம், உடைய விசேஷ நன்மை, கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. போதகர் பேசுகிற வார்த்தை கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் காத்துக் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியுள்ளத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்ற வண்ணமாக நாம் சுருக்க ஜெபத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களின் எளிமையான சகோதரருக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை உம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிறோம் என்பதை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே. அவர் அனைத்துக்கும் பணிவிடை செய்கிறவராய் இருந்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் மனப்பக்குவத்தையும் தாரும். எங்களுக்கு தம் ஜீவனை கொடுத்து மரித்து ஆயினும் உயிர்த்தெழுந்து உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலங்களில் ஜீவித்து அரசாண்டுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். அமரலாம். இது சந்தோஷமான நாள். 2 காரியங்கள். தேசத்தின் 55வது பிறந்த நாள். அதைவிட பெரிய காரியம், இன்று நாம் தேவனை தரிசிக்க அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது பெரிய சந்தோஷம் எனக்கு. இத்தனை நாட்கள் நம்ம வராமல் இருந்து இன்னைக்கு வருகிறோம். சந்தோஷம். பணிவான ஒரு வேண்டுகோள், நம்முடைய எந்த நேரத்திலும் நம்முடைய ஆராதனையில் நீங்கள் உங்களுடைய மாசை கழட்டிடாதீங்க. உங்கள் மாஸ் நீங்கள் நம்ம வந்துட்டு போகிற அளவுக்கு, வீட்டுக்கு போய் சேர்கிற அளவுக்கு கூட தயவு செய்து உங்கள் மாசை போட்டுக்கொள்ளுங்கள். 2 காரணங்கள். ஒன்று, நம்முடைய சுகாதாரத்துக்கு அது நம்முடைய கவர்மெண்டோடைய அது ஒரு லோவாக இருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால், நம்ம ஆன்லைனில் இருக்கிறோம், எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எப்படி நம்மை எடுத்துக்கொள்வோமோ அது சாட்சியாக இருக்கும். ஓகே, ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, நம்முடைய பிறந்த நாள் திருமண நிறைவு நாட்களை நம்ம அதற்காக பாஸ்டர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பாஸ்டர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சில நேரத்தில் மைக் வேலை செய்யலைன்னா நம்முடைய குரல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஸோ இந்த நாளிலே நாம் திருமண நாள், பிறந்த நாளே
கொண்டாடுகிற நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் சேர்ந்து என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Let us pray. கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ராஜா, உங்களுடைய மத்தியிலே இருக்கிற லெசினா, ரேமா, எஸ்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களோடு கர்த்தாவே பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த நாளிலே திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு தம்பதிமார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உங்களுடைய கரம் ஆண்டவரே அவர்களை தேற்றி தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, இவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்க பெற்றோர்களாக நாம் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்ய நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. ஆகையால் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் எழுந்து நிற்போம். வேத வசனம் வாசிக்கப்படும் போது எல்லோரும் எழுந்து நிற்கும்படியாக தாழ்மையோடு கேட்கிறோம். கர்த்தாவே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உன் புகழை அறிவிக்கும். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். இப்பொழுது முதலாம் வேத வாசிப்பு வாசிக்கப்படும். இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 5 வசனம் 16 - 21 வரை. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பக்கம் 249. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வசனம் 19. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சாதாரணபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வசனம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். இது கர்த்தருடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று வெண்ணமாக இன்று சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க இருக்கிறோம். மத்தேயு அதிகாரம் 14 வசனங்கள் 22 - 33 முடிய. மத்தேயு அதிகாரம் 14 22 - 33 முடிய. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருக்கிறபடியால் அலைகளில் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். வசனம் 27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து
அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இது நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லோருமாக நமது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஆமென். ஆமென். Good afternoon to all of you, and very happy to be here and to make this special announcement regarding Reverend Ezra's ordination from deacon to priest. Amen. So let me read the announcement. A notice of intention to seek holy orders. Notice is hereby given that Ezra Sivakumar, now residing in Fernvale Link, intends to offer himself a candidate for the Holy Order of Priests within the limits of the Diocese of Singapore at the ensuing ordination to be held by the Right Reverend Renis Panaya, Bishop of Singapore. And if any person knows any just cause or impediment for which he ought not to be admitted into holy orders for the diocese aforesaid, he is now to declare the same or to signify the same to the bishop. So we do uphold Reverend Ezra and also Diana and Lesina as the Lord prepares them for this new season as he is priested. And I'm sure we are all uniting in prayer for him and for the Lord's blessing. So he's going to go for ordination retreat that's coming up, 18th to the 20th of August. And then he'll be ordained on the 23rd of August. Please service at 5 p.m. and there'll be a live streaming link. So I'm sure you all will participate and uphold him in your prayers. So it's just wonderful to be here. It's been 4 months and I know that you all have been excited to come back to worship the Lord together. And so I do continue to uphold you in prayer that the Lord will lead you under Reverend Ezra's leadership to grow and to fulfill all that God has in store. We also know that Reverend Lawrence will be in a way finishing his 1 year as auxiliary. So we'll have a farewell for him, I think on the 27th of September. Yeah, so that's the date. And so I really do thank God for him to hold the fort over this 1 year in the transition, and how quickly time has gone by, and we really thank God for his presence with us. So, yeah, so I think it's sermon time. Yeah, so I do welcome back Reverend Lawrence as he brings God's word. Thank you, Vika. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலும் கூட உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மோடு கூட இணையம் வழியாக அநேகர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Others who are watching through the live streaming, எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கிறோம் நம்ம சேர்ந்து. இட்ஸ் பீன் 4 months நம்ம சேர்ந்து 4 months ஓவர். ஆனாலும் கூட இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இல்லை, நம்ம எந்த வகையிலே சோர்ந்து போகாதபடி we were excited to come back. ரொம்ப எக்ஸைட்டடோடு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப பேர் ஏர்லியாகவே வந்துட்டீங்க. many of us were here early. So we want to praise God for all of us and those who are watching over through the live stream. We also want to bless you. We hope that you will be joining us soon too. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். So இந்த வேளையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். We pray and commit this time to the Lord. நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட மறுபடியுமாக உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து அப்படியாக உண்மை களிக்கூறவும் உண்மை ஆசீர்வதிக்கவும்
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த தருணாய்க்காக நன்றி. ஆண்டவரே, நீர் நல்லவர், எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த 4-5 மாதங்கள் நீர் எங்களை காப்பாற்றி பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் சொன்னது போல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 to 21 வரைக்கும் நாம் கவனிக்க போகிறோம். அது மாத்திரமில்லை, கடந்த 20 வாரங்களாக quite close to about 20 sermons நம்ம இந்த காரியத்தை குறித்து, நம்முடைய தரிசனத்தை குறித்து, அந்த தரிசனம் அப்படியாக நான் 5 தூண்களாக 5 pillars-ஆக இருந்ததை அதன் நிமித்தமாக அதை மையமாக வைத்து ஒவ்வொரு பிரசங்கமும் அப்படியாக இருந்தது. So you have the next slide now. Okay. 5 தூண்கள் இதுதான். ஓகே, 5 தூண்கள்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த சபையுடைய தரிசனத்தை பற்றி கடந்த ஒரு 4 மாதங்களாக சுற்றமாக ஒவ்வொரு பிரீச்சர்ஸும் அப்படியாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்றால், இந்த கேட்ட செய்திகளுக்கெல்லாம் மையமாக வைத்து நாம் முன்னே போக வேண்டும். அதனால இன்றைக்கு அந்த தலைப்பு கூட மூவிங் ஃபார்வர்ட் எஸ் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ்னு சொல்லி நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக முன் செல்ல வேண்டும். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம இந்த முன் செல்வதற்குன்னு சொல்லி நம்ம இந்த பகுதியிலே நாம் கவனிக்க போகிறோம். அப்போ நம்ம பார்த்த காரியங்கள் 5 தூண்கள்னு சொல்லும்போது, ஒன்று நம்ம முதல் பார்க்கும்போது we filled with the Holy Spirit, நம்ம ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக. பிறகு இமிட்டேட்டிங் கிரைஸ்ட்னு சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுவது, பர்சிவரிங் ப்ரேயர், விடாமுயற்சியை ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் ஒவ்வொரு வாரங்களிலும் அப்படியாக பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தோம். அப்புறம் சர்விங் ஆல்னு சொல்லி நாம் சேவை செய்கிறோம், சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் சேவை செய்கிற காரியத்தை குறித்து பேசணும். இறுதியிலே ஒரு ஜீவ சாட்சியாக லிவிங் விட்னஸ்ன்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் படிச்சுட்டு எப்படி நம்ம ஒரு கிறிஸ்துடைய ஸ்தானாபதியாக நாம் கடந்து சென்று தேவ செய்தியை சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்க போகிறோம். இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 to 21 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். ஆனாலும் கூட நான் சற்று அதை கொஞ்சம் முன்னால் உள்ள வசனங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதை இணைக்கலாம்னு நினைக்கிறேன். Allow me that I would be also looking at a few verses before this so that I will connect this with the ambassador of Christ ன்னு சொல்லிட்டு அப்படியாக நம்ம கவனிக்க போகிறோம். பவுல் இந்த பகுதியை எழுதினார். பவுல் wrote this portion எழுதினார். அவர் எழுதும்போது அவருக்கு ஒரு பயம் உள்ளத்திலே இருந்தது என்று நான் பார்க்கின்றேன். அவருக்கு ஒரு பயம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். அது கர்த்தருடைய பயம், the fear of the Lord. அவருடைய பயம் என்ன என்றால், ஒரு நாள் there will be a day we will stand before the Lord. கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். வசனம் 10 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 10 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அவருடைய நியாயாசனம், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்பாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எப்பொழுதும் இதை மனதில் வைத்து, he always has that in mind, and whatever he does, he always think about meeting Jesus அப்படின்னு சொல்லிட்டு he is fearful of that, he is conscious of that ன்னு சொல்லலாம். அப்படியாக அவர் அப்போ
ஒரு நாள் வரும், நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள், கிறிஸ்து நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்கக்கூடிய ஒரு நாள். அங்கே நம்ம ஒரு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. we have to give an account சொல்லி. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு கணக்கு கொடுக்க வேண்டும், நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருக்கு முன்பாக இருக்கணும். ஒருவேளை நம்ம கேட்டிருப்போம், we might have heard about this, but I just want to bring to your attention that in this chapter earlier part அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Just we want to recap that and remind all of us that we have to stand before the judgment seat of Christ. அவர் மனதிலே இது உறுத்தி கொண்டே இருக்கிறது. எப்போதும் அதை நினைச்சுக்கணும், எது செஞ்சாலும் அவருடைய ஃபோக்கஸ் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். எப்படி அவருக்கு நன்மை தீமை காரியத்துக்காக நம்ம கணக்கு கொடுக்க போகிறோம். அவரை நன்மைன்னு சொல்லும்போது அவருக்கு திருப்தியான காரியம் நான் என்ன செய்தேன், அல்லது அவருடைய காரியத்தை நான் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்யும்போது இந்த காரியம் அவர் மனதிலே இருந்து அப்படியாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு நான் திருப்தியாக இருக்கணும், ஐ மஸ்ட் ஆல்வேஸ் ப்ளீஸ் ஜீசஸ்ன்னு சொல்லி. ஸோ அவர் அப்படியாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் அப்படியாக இருக்கிறது. அதனால he works very hard, ரொம்ப கஷ்டத்தோடு அவர் வேலை செய்து மற்றவர்களை தம்மோடு இணைக்க வேண்டும். He wants not only he to stand before Christ, but he wants whoever he ministered to, that they should be them சொல்லி he worked very hard ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம கவனிக்கும் போது he is persuading people, so he persuades people ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். We can see that in the next slide. அடுத்த ஸ்லைடை பார்க்கும்போது நம்ம கவனிக்கிறோம். Therefore, knowing the fear of the Lord, we persuade others ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. We persuade others ன்னு சொல்லப்பட்டிருக்கு. He is encouraging அவர் எழுதும்போது இந்த காரியங்கள் அவர் மனசில் இருந்தாலும் நம்மளை அவர் உற்சாகப்படுத்துகிறார். He wants to encourage all of us to that every Christian இந்த காரியத்தை மனதில் வைத்திருக்க வேண்டும். That's a divine fear. Most of us would have forgotten, அதாவது நம்ம மறந்திருப்போம் அவருக்கு முன்பாக ஒரு நாள் இருக்கிறோம் என்று. ஆனால் பவுல் அப்படியாக நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஹே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம தேவனுக்கு முன்பாக இருக்கணும், அவருடைய காரியத்தில் நம்ம பங்கு பெறணும், அவருடைய காரியத்தில் ஈடுபடணும், நம்ம கருத்தரை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்கிறாரு, உற்சாகப்படுத்தி இதை பர்சுவேட்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது verse 11, therefore knowing the fear of the Lord we persuade others ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த persuade வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, சம்மதிக்க வைக்கிறது. ஆனால் இங்கே அந்த தமிழாக்கத்தில் அது அப்படி போடலை. persuadeனா சம்மதிக்க வைக்கணும் ஒரு காரியம், அல்லது வருந்தி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அதோடைய பர்சுவேட் நான் சில வார்த்தைகளை நான் பார்த்தேன். பர்சுவேட் பீப்புள்னு சொல்லும்போது வருந்தி கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்படியாக இதை அவர் தெரிஞ்ச பிற்பாடு he goes on persuading people. இதை நம்ம மனசில் வச்சிருக்கணும். நம்ம கிறிஸ்துவை பற்றி பேசணும்னா பேச வேண்டும் என்றால் இந்த காரியம் நமக்கு இருக்கணும். நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு வந்துட முடியாது. we have to continue to persuade. வருந்தி கேட்கணும். ஒரு பகுதியில் பிற்பாடு நம்ம பார்க்கும்போது கெஞ்சி கேட்கணும்னு ஒரு கட்டம் வருது. அது பிற்பாடு நம்ம பார்க்க போகிறோம். வருந்தி கேட்கணும்னு சொல்லிட்டு are we ready for இந்த மாதிரியான ஊழியத்துக்காக அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. ஸோ அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பேசுறது நம்மகிட்டையும் அப்படி தான் சொல்கிறாரு. கிறிஸ்துவை பற்றி நம்ம போய் பேசணும். காரணம் ஒரு
நியாய தீர்ப்பு ஒன்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் அவர் இருப்பார். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஓகே, நீங்கள் சபைக்கு வராததுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்கள். திஸ் த டெஸ்டிமனி ஆஃப் அ கிறிஸ்டியன். ஓகே, டெஸ்டிமனி ஆஃப் அ கிறிஸ்டியன். நீங்கள் கிறிஸ்துக்குள் வர்றதுக்கு முன்பாக, சபைக்கு வர்றதுக்கு முன்பாக இப்படி பல பேர் உங்களோட வந்து பேசியிருப்பாங்களா இல்லையா? உண்மையிலே வந்து பேசியிருப்பாங்க. கர்த்தரை பற்றி பேசியிருப்பார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், வாங்க சபைக்கு வாங்க, என்னுடைய வாழ்க்கை மிகவும் குழம்பி போயிருந்தது, என்னுடைய வாழ்க்கை தவறாக போய் கொண்டிருந்தது, இன்றைக்கு நான் கிறிஸ்துவை சந்தித்தனும் என்னுடைய வாழ்க்கை மாறப்பட்டது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கேட்டீங்க தானே? உண்மைதான், கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் கூட, ஏன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்துறாங்க. எப்படி இது? நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வழிகளில் நான் இருக்கேன். ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இப்படியாக என்னை வற்புறுத்தி சபைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி வற்புறுத்து அவர்கள் அந்த மாதிரி சிந்தித்து இருந்திருக்கக்கூடும். we could have experienced such things. ஏன் என்னை தனியாக விடக்கூடாது? why Christians are like that? ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க, வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? அதனால் ஏன் அவங்க why don't they mind their own business? அவர்கள் சொந்த காரியத்தை ஏன் பார்க்க முடியாது? என்ன தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கிறிஸ்தவர்களை நண்பர்களாக வைக்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தொணன்னு பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசினார். ஒரு பாஸ்டர் சொன்னார், கிறிஸ்துவம் உள்ளத்தில் இருந்தால் அவன் வாய் பேசு பேசு, இயேசுவும் வாயில் இருந்தால் வாய் பேசு பேசுன்னு சொன்ன ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் சொன்னது ஞாபகத்தில் வருகிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆஃபீஸில் கலீக்ஸ் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவார்கள். ஏன்னா இவங்க கூட லஞ்ச் டைமுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், வற்புறுத்துவார்கள், சபைக்கு வாங்கன்னு சொல்வார். ஒரு 4 மாதம் நிம்மதியாக எல்லாரும் இருந்தவங்க. கோவிட்னால எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கோவிட் முடிந்து இன்றைக்கு நம்ம வரும்போது மிகவும் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மாதிரி காரியத்தை சொல்லிட்டு அவங்களுக்கும் பிடிக்காது. ஓகே, நான் கோட் பண்ணுறேன், அவங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்காது. எதுக்கு நான் என் நேரத்தை வீணாக பண்ணிட்டு போய் சொல்லணும்? நானும் அமைதியாக இருக்கிறது. I also like to do it. I like to just be quiet myself அப்படின்னு சொல்லிட்டு rather than I mind my own business அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளும் இருக்கலாம். ஆனாலும் கூட பட் யூ see, நம்ம எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம சும்மா இருக்க முடியாது. இது நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு சிலர் கேட்பார்கள், ஏன் இயேசுவை பற்றி சொல்லுகிறீர்கள், ஏன் சபைக்கு வர சொல்லி கேட்கலாம். ஆனால் நம்ம அப்படியாக அமைதியாக இருக்க முடியாது. கர்த்தர் செய்த அனைத்து காரியத்தை பார்க்கும்போது அப்படியாக இருக்க முடியாது. ஒருவேளை அவங்கெல்லாம் நினைப்பாங்க, இந்த பைத்தியக்காரர்கள்லாம் ஒருவேளை பைத்தியம் ஐ திங்க் வெதர் வி ஆர் மேட் பீப்புள் ஆர் வாட்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். வசனத்தில் அப்படி இருக்குது. இது வசனத்தில் உள்ளபடினாலே, அதுவும் 13வது வசனத்தில் இந்த படித்த பகுதியில் அப்படியாக இருக்கிறது. பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்கு அப்படியாக இருக்கிறோம், தெரிந்த புத்தி உள்ளவர்களா என்றால் உங்களுக்கு அப்படியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நாம் கர்த்தருக்கு பைத்தியக்காரராக, இந்த உலகம் நம்மளை பார்க்கும்போது இவங்க பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள், எப்போது கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ராங்காக கூட. ஆனால் அந்த உலகத்துக்கு நாம் பார்க்கும்போது உலகத்தில் உள்ளவர்கள் அப்படியாக நம்மளை கணக்கு போடுவார்கள். ஆனால் ஒரு விஷயம் ஆண்டவரை குறித்து ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாரு? பிரியமானவனே, பிரியமானவர்களேன்னு சொல்கிறாரு. என் ஊழியத்தை செய்கிறீர்களே, தொடர்ந்து செய்ய, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை,
உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை அவரை குறித்து கூட இஸ் அவுட் ஆஃப் இஸ் மைண்ட்னு சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மார்க் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் அப்படியாக நம்ம கவனிக்கிறோம். எப்படின்னா, அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது, அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அவருடைய இனத்தார் என்ன செஞ்சாருங்கன்னா, அவர் மதிமயங்கி இருக்கிறார், சம்திங் ராங் வித் ஹிம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே அப்படியாக சொல்லியிருக்கிறதே வசனத்திலே கவனிக்கிறோம். அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். ஏன்? அவங்க குடும்பத்தில் தாயும் அவனுடைய மற்ற சகோதரிகளும் வந்தார்கள் என்று மார்க் 3வது அதிகாரம் 31வது வசனத்தில். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி, அவரை பிடித்து கொண்டு போகும்படி, ஏன்னா அவர் ஏதோ மதிமயக்கத்தில் இருக்கிறார், ஏதோ பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக வந்தார்கள். சொந்த தாய், சொந்த சகோதரர்கள், அவர்கள் கூட விளங்கலை. அப்போ நம்ம கிறிஸ்துவை பற்றி பேசும்போது இந்த உலக ஜனங்கள் புரிஞ்சுக்குவாங்களா? சொந்தமாக 30 வருஷம் ஒரே வீட்டில் வளர்ந்து, தாய்க்கு தெரியும் ஆரம்பத்தில் குழந்தை இயேசு பிறக்கும்போது என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் தேவதூதர்கள் வந்து சொன்னார்கள் என்று அவங்களுக்கு தெரியும். சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும், சகோதரிகளுக்கும் தெரியும். ஆனால் அவங்க இது சம்திங் ராங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார்கள் என்று நம்ம கவனிக்கிறோம். அப்போ சொந்த குடும்பத்தில் உள்ள கூட புரிஞ்சுக்கலை. இப்போ உலக மக்கள் நம்மளை எப்படி, உங்களுடைய அண்டை வீட்டார் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புரியுமா? புரியாது. நம்மளை ஒரு பைத்தியக்காரன் என்று தான் சொல்வார்கள். அப்படி சொன்னாலும் கூட நம்ம ஆண்டவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கும். காரணம், வசனம் 7ல் பார்க்குறோம், அவருடைய அன்பு. We are continuing to speak about the Lord Jesus Christ because of His love. இங்கே வசனத்தில் கவனிக்கும் போது அந்த அன்பு எங்களை வற்புறுத்துகிறது என்று நெருங்கி வருகிறது. His love controls us. இங்கே வசனம் சொல்கிறது. நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்கிறோம் என்றால், அவருடைய அன்பு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறது, நம்மளை எப்படியாக வைக்கிறது, நம்மளை நெருக்கி வைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பு, once you accept the Lord Jesus Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய அன்பு நம்மளை இழுத்துக்கொண்டு போகிறது. அவர் செய்த காரியத்தை குறித்து சொல்லும், அவருடைய அன்பு கண்ட்ரோல் பண்ணுகிறது என்று இந்த பவுல் சொல்கிறார். இந்த பகுதியை நான் படிக்கும்போது ஒரு காரியம் நான் புரிந்து கொண்டேன். என்னன்னா, அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் மரித்தார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா, அவருடைய அன்பின் நிமித்தம் தேவன் இந்த உலகத்தை அவரை அனுப்பி அவர் நமக்காக மரிக்க செய்தார். நமக்கு மட்டுமில்லை, அவருடைய அன்பின் நிமித்தம் He died for everybody. எல்லாத்துக்காகவும் அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்காகவும் அவர் மரித்தார். ஏன்? அவங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் எல்லாரையும் மன்னித்தார். அவர்களுக்காக அவர் இறந்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு மகத்துவமான ஒரு காரியம். Jesus died for everyone even before they were born. அவர் செய்தார். இது ஆண்டவர் அவரை கொண்டு செய்த ஒரு பெரிய காரியம். ஆண் பெண், பெரியவர்கள் சிறியவர்கள், இன்னுமாக தேசத்தில் உள்ளவர்கள், ட்ரைப்ஸ், கோத்திரங்கள், இவர்கள் எல்லா இனத்தாருக்கும் அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு இப்படியாக இருக்கிறது. எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். அவர் மரித்து என்ன செய்தார் என்றால், அவர்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றினார். The next point, புது சிருஷ்டியாக. therefore if anyone is in Christ is a new. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவர் மரித்து அவனை புது மனுஷனாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
புது மனுஷனாக மாற்றினது மட்டுமில்லை, ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக்கினார். தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஏன்னா அவர்கள் பகைஞனாக இருந்தார்கள். they were enemies of God. we were all enemies of God. ஆனால் ஆண்டவர் அந்த பகையை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மரித்ததினால், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால், அந்த முழுமையான அந்த பாவங்களை அவர் அகற்றினபடியினாலே, அந்த பகையை அகற்றினபடியினாலே நம்மளை ஒப்புரவாக்குதல் செய்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு அவர் ஒப்புரவாக்குதலின் ஊதியத்தையும் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய இன்னொரு அழைப்புதல், அந்த அழைப்பு புது ஸ்நானாபதிகள் we are the ambassador of God ன்னு சொல்லி அவர் நம்மளை அழைக்கிறார். ஸ்நானாபதினா ஓகே, மறுபடியும் நான் சரியாக சொல்கிறேன். ஸ்நானாபதிகள் அப்படியாக அம்பாசிடர்ஸாக இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஊழியம், சமாதானத்தை பகிர்ந்து, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு அந்த ஊழியத்தை, அது எப்படின்னா நம்ம போய் சொல்லணும். இந்த ஊழியம் எப்படி என்றால், ஆண்டவர் உங்களுக்காக மரித்து விட்டார், உங்களை புது மனுஷனாக மாற்றிவிட்டார், அவர் மரித்து உங்களுடைய பாவங்களை அகற்றிவிட்டார். இப்பொழுது தேவனோடு இணைகிறதற்கும் அவர் வழி செய்து விட்டார், வழிவகுத்து விட்டார். இப்பொழுது அந்த சமாதானத்தை சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி கடைசியாக நம்ம பார்க்கும்போது, இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் கடைசி அங்கே சொல்லப்பட்டது 20வது வசனத்தில், we are ambassadors ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறதா. நான் முதல்ல சொல்ல பேக், அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன். we are ambassadors of Christ. God is using us to speak to you. We beg you like how Christ is begging சொன்னாங்க. இதான் நம்ம ஊழியம். அவர் ஒவ்வொருவரையும் கெஞ்சி கேட்கிறார். நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இதெல்லாம் செஞ்சுட்டேன், சோப்புரவாகும். எப்படின்னா பிலீஃப்னு சொல்லி அவர் சொல்கிறார், நமக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த காரியத்தை போய் செய்யணும்னு. பிரியமானவர்களே, 20 வாரங்கள் இதை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஸ்நானாபதிகளை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிற அம்பாசிடர்ஸ், நமக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. we have to go and reconcile people to God. அதை நம்ம செய்யாட்டினா அவர் சிங்காசனத்தை அவர் அமர்ந்து நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஐ லீவ் திஸ் கொஸ்டின் வித் யூ. ஏன்னா ஒரு நாள் நம்ம கர்த்தரை மீட் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலையும் கூட நாங்கள் ஆண்டவரே உமக்கு அம்பாசிடர்ஸாக இருந்து இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய எங்களை வழிநடத்தும். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்பது மட்டுமில்லை, உங்களுடைய ஊழியத்தை சரியாக செய்து எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதற்கு பலன் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே இதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் எதை செய்தாலும் இதை மனதில் வைத்து செய்ய எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமம். ஆமென். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டோம். அவர் விரும்புகிற மறு உத்தரவோடு நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நற்கரணை ஆராதனைக்குள்ளார நாம் நுழைய போகிறோம். தேவனுடைய மேஜைக்குள் முன்பாக நாம் வரும் பொழுது மனத்தாழ்மையோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வோமாக. இப்பொழுது நம்முடைய நற்கரணை ஜெபத்திற்குள்ளாக நம்ம போவோம். We will pray for the children after the consuming the elements. So we will continue with the communion service now. நாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இருந்த இடத்திலேயே நீங்கள் ஒருவருக்கு ஒருவரும் ஸ்தோத்திரம் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமாகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்றி கட்டுவதையும் பின்பற்றுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது அமரலாம். பிறகு நமக்கு நற்கரணை ஆராதனைக்கு நாம் நுழையும் பொழுது, நான் முன்பாக வரும் பொழுது நம்முடைய காணிக்கைகளையும் நாம் செலுத்திவிட்டு 17 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கன்ஃபர்ம் அண்ட் பேப்டைஸ், நீங்கள் இப்படி வந்துட்டு அந்த பிரெட் அண்ட் வைன், அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம பேக் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இப்படி சொல்லும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். The ushers will guide you. அந்த வேளையிலே அந்த நேரத்தில் நாம் வந்து காணிக்கை பாடலை பாடுவோம். I say again, காணிக்கை பாடல் பாடும் பொழுது நீங்கள் இந்த வரிசையாக 1 மீட்டரை ஆஷஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. 1 மீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் வைத்து விட்டு நீங்கள் காணிக்கை போட்டுவிட்டு நீங்கள் பேப்டைஸ் கன்ஃபர்ம் ஞானஸ்தானம் திடப்படுத்தல் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் முன்பாக வந்து நான் இங்கே நிற்பேன். நீங்கள் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய இருக்கை முன்பாக நீங்கள் நில்லுங்க. இருக்கை முன்பாக நீங்கள் நில்லுங்க. இம்மீடியட்டாக நீங்கள் எடுத்துடாதீங்க. அங்கே போனோன்னே அப்படியே எடுத்துடாதீங்க. எனக்கு தெரியும் பல மாதமாக நம்ம வந்து இந்த ராப்போஜனையில் நம்ம ஈடுபடலை. I want to reinforce this, emphasize this, that once you have collected the bread and the wine, go back and wait for every one of us. அதன் பிறகு போதகர் ரெவரண்ட் லாரன்ஸ், இது கிறிஸ்துவின் சரீரம், உங்களை நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவுது. நம்ம சரீரத்தை அந்த அப்பத்தை எடுத்து தேவனுடைய யாகத்தை நினைத்து நன்றி செலுத்தி நாம் உட்கொள்வோம். அதன் பிறகு அவர் சொல்லுவார், இது கிறிஸ்துவின் இரத்தம், உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று காக்க கடவுது. அதன் பிறகு நாம் அந்த திராட்சை ரசத்தை அருந்துவோம். இது முக்கியமான ஒரு காரியம். நாம் ஏன் ஒரு மனமாக நம்ம செய்கிறோன்னா, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அதுக்காக தான் நாம் ஒன்றாக நாம் இதை இந்த நற்கருணைகளை ஈடுபட வேண்டும். So at this current moment we will say the Lord's Prayer. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. Can I have the slides up please? The slide before this. Yes. நாம் அனைவரும் சேர்ந்து உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. அனைவரும் பரன் மண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் கூட நீங்கள் அமருங்கள். ஜெபம் பிள்ளைகளுக்காகவும் தேசத்துக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். வீட்டிலே பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இணையம் வழியாக நீங்கள் ஒரு சிலர் மூப்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு அவர்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இங்கே உள்ள பிள்ளைகளையும் அப்படியாக நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து என்னோடு கூட ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலையும் கூட இங்கு அமர்ந்திருக்கும் பிள்ளைகளுக்காகவும் வீட்டிலே பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இவர்களை ஆசீர்வதிமையா. இவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த சபைக்கு வந்து வீட்டிலையும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து உம்மை தரிசிக்கவும் உம்மை போற்றவும் உம்மோடு கூட இவர்கள் இருந்து வளரவும் ஆசீர்வதியும். ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. கல்வி அறிவு இன்னுமாக கொடுக்கும்படியும் உம்முடைய அறிவோடு இவர்கள் வளர்ந்து தேசத்திலையும் வீட்டிலையும் மற்ற இடத்திலையும் சாட்சியாக இருக்க கிருபை செய்தார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாம் இந்த வேளையில் எழுந்து நின்று தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு 55 வருடங்கள் எங்களுடைய தேசத்தை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பெண்டமிக், அதாவது இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளு நோய் வியாதிகள் ஆண்டவரே உலகம் எங்கும் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கூட எங்களுடைய தேசம் உம்முடைய கரத்துக்குள்ளே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நீர் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரி டீமை ஆசீர்வதிக்கும்படியும் இவர்கள் இன்னுமாக பல காரியங்கள் ஜனங்களுக்காகவும் மக்களுக்காகவும் செய்து இந்த நாட்டை ஆண்டவரை இன்னும் செழிப்பாக கொண்டு வர ஆசீர்வதியும். ஆண்டவரே, செழிப்பு உம்மிடத்தில் இருந்து வருகிறது. Lord, we pray that you will bless this nation of Singapore, Lord. And Lord, we pray that you will continue to bless each one of us, Lord. சிலர் வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட நீர் ஆண்டவரை வேலை கொடுக்கும்படியும், சிலருக்கு வருமானம் குறைந்தது போல இருந்தாலும் கூட அது தற்காலிகமாக இருக்கிறது. கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்களுக்கு நீர் உயர்த்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு. இந்த நாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறந்த நாள் 55வது பிறந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த வேளையிலும் கூட ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர் 55 anniversary சொல்லலாம்ல. ஓகே, காட் பிளஸ். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம கடந்து செல்வோமாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்கும்படி அவரை நீங்கள் தொடர்ந்து ஊழியத்திலையும் எல்லா காரியத்திலையும் அவரை திருப்திப்படுத்தி மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமீன், ஆமீன். சீக்கிரமாக நம்ம அறிவிப்புகளாக கடந்து செல்கிறோம். முன்பு நான் சொல்லியபடி நீங்கள் அந்த ராபோஜனம் உட்பட்ட அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் கொட்டி அதிக போகும்பொழுது நீங்கள் குப்பை தொட்டியில் இந்த எக்ஸிட் வழியாகத்தான் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எக்ஸிட் வழியாக தான் போகணும், மெயின் வழியாக நீங்கள் போக முடியாது. அது போட்டுவிட்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்த வாரத்துக்கு அடுத்த 16ஆம் தேதி உள்ள நம்முடைய சர்வீஸுக்கு நீங்கள் இப்பொழுதே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சிஸ்டர் ஜென்சி நினைக்கிற அந்த ப்ராக்ஸியெல்லாம் அனுப்பிட்டாங்க. அதனால் இப்போவே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 13ஆம் தேதி அந்த பதிவுகள் நிறைவு பெறுகிறது. புதிதாக நாம் ஐசிசி லீடர்ஸை நாமினேட் பண்ணவிருக்கிறோம். நம்ம போதகர் சொல்லிக்கொண்டே இருந்த வண்ணமாக 16ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் புதிய ஐசிசி லீடர்ஸை தேர்ந்தெடுக்க போகிறோம். எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. இங்கே வர்றவங்களுக்கும் சரி, வீட்டில் இணைய வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த இது அனுப்பப்படும். அதை நீங்கள் பூர்த்தி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் புது ஐசிசி லீடர்ஸ் 8 பேரை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். அந்த 8 பேரை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அதை முதல்ல பிசிசி மெம்பர்ஸ்க்கு போதகர் அறிவித்துவிட்டு பிற்பாடு சபை மக்களுக்கு அவர் தெரிவிப்பார். இதை உங்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இது 2 வருடம் இந்த ஐசிசி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஐசிசி மெம்பர்ஸ் 2 வருடம் இதில் பணிபுரிவார்கள்.
இதை நல்லபடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய பேராயர் திரு ரெவரண்ட் ரெனிஸ் பொன்யா அவர்கள் இந்த அடுத்த மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆகிறாரு. புது பேராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கேனிங் டாக்டர் டைட்டஸ் ஜூம். அவரை நாம் வரவேற்போம். அதில் ஆயத்தமாக இருங்கள். ரெவரண்ட் பேராயர் ரெனிஸ் அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபத்தில் தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது இந்த புதிய போதகருக்கு தேங்க்ஸ் கிவிங் செய்கிறாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் செய்கிறாங்க 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இவர்களுக்காக ஜபத்தில் இருங்க. இது முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் நம்முடைய ஜபங்கள் அவருக்கு முக்கியமாக தேவைப்படுது. அடுத்தது நம்முடைய போதகர் எஸ்ரா அவர்களுக்கும் அவருக்கு கிடைத்த இந்த புதிய ஆர்டினேஷனுக்காக மறுபடியும் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? God is good. அந்த மிக மிக நல்லவர். தேர்ந்தெடுத்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய அவரைய குடும்பத்தாருக்கும் நாம் ஜபத்தில் தாங்கிக் கொள்வோம். ஆர்டினேஷன் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 5 மணிக்கு சென்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தீட்ரலில் நடைபெறவிருக்கிறது. இது லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கும்போது நீங்களும் அதை பார்க்கலாம். தேவ ஆசீர்வாதத்தை பாஸ்டர் சொல்லுங்கள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் செய்த எல்லா காரியத்துக்காகவும் நம்ம நன்றி கூறுவோமாக. தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த சபைக்கு நீர் கொடுத்த அருமையான எஸ்ராவும் குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வதியும் இந்த ஊழிய பொறுப்பிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த சபையை வளர்க்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுளாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுளாக. ஆமென். இறுதி ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த நாளிலே இந்த ஆராதனை ஒழுங்கை ஆயத்தப்படுத்தின என்ன சொல்லுவாங்க, திரைக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த திரைக்கு பின்னாலே ஊழியம் செய்திரு அனைவருக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இரு கரங்களை தட்டி இது ஒரு புதிய ஒரு மாற்றம். we need to be patient and we need to encourage one another. வந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் பயணம் செல்லும்படியாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்துக்குள்ளாக நீங்கள் தைரியமாய் நுழையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். God bless you and the peace of the Lord be with you. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. Amen. Amen. God bless you. See you next week.